இந்த தூத்துக்குடி மண்ணில் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உப்பு போட்டு சாப்பிட்டாதான் தப்பாம பேசுவோம், தப்பில்லாம பேசுவோன்னு நம்ம அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததால அப்படி சொல்றாங்க. ஆனா இங்க உள்ள எல்லாரும் தப்பு தப்பாவே பேசுறாங்க ஐயா. ஏன்னா அடபட மாட்டிக்கு நமக்கு இன்னும். அந்த அம்மா சொன்னாங்க, விஐபி படத்துல பார்த்து லட்சியத்தை கத்துக்கிட்டாங்களாம் வேலையில்லா பட்டதாரியில. எந்த இலங்கையா இன்னைக்கு லட்சியத்தை கத்துக்கிட்டா? எந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ரசம் வச்சு தராதுன்னு அந்த படத்தை பார்த்து கத்துக்கிட்டான். அப்படிதானே இல்லையா ஐயா? அப்படிதானே. என்னைய போய் அப்படியான்னு கேட்டால், நான் என்னம்மா பக்கத்து வீட்டு பிள்ளைய ரசம் வச்சு அதை வாங்கி நான் இப்போ தலையை குத்திட்டு அலையிற மாதிரில அப்படித்தானேன்ட்டு அந்த அங்கே நீங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல இளைஞர்கள், அவங்கள கேளுங்க. நீங்க தூத்துக்குடி மண்ணில் வேலை பார்த்தவங்கல்ல ஐயா? தூத்துக்குடியில் வேலை பார்த்தா இப்போ பக்கத்து வீட்டில் ரசம் வாங்கி குடிக்கணும், அதுதானா? ஏப்பா ஐயா, குழந்தைங்கன்னு வச்சுக்கங்களேன், அம்மா என்ன சொன்னாலும் பிள்ளை கேட்கும். அம்மா ஆனா சரிமாங்கும், அம்மா உட்காருனா சரிங்கம்மாங்கும், அப்பா சொன்னா ஹோம்ஒர்க் முடிக்கும், தாத்தா சொன்னா படுத்து தூங்கிரும். அதுதாங்க குழந்தைங்க. அடுத்தால இளைஞர்களுக்கு வருவோமே. இளைஞர்கள் ரொம்ப வேஸ்ட்டுங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இளைஞர்களுக்குனே உருவான ஒரு படமா கேள்விப்பட்டேன். அந்த படத்துல அந்த கதாநாயகிக்கு வயசு என்ன ஐயா? சொல்லுங்க ஐயா. எந்த கதாநாயகியா உண்மையான வயசு இது வரைக்கும் சொல்லியிருக்குதுங்க ஐயா? படத்துல சொன்னாங்கல்ல ஐயா, அந்த கதாநாயகன் சொல்லுவான், ஒரு 18 வயது நிரம்பாத பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கீங்களே, இது தப்புன்னு சொல்லி போன் போட்டு சொல்லுவான். அப்படிதானே? ஒரு இளைஞன் நல்லா செயல்பட்டு இருக்கான்னா நான் நினைச்சேன் படம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும். முடிகிற கட்டத்துல தான் தெரியுது, அதே 18 வயசு நிரம்பாத பொண்ணு அவன் கூட்டிட்டு ஓடிடுவான். எங்கய்யா இருக்குது லாஜிக்கு? எங்கேயோ இடிக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு போன் பண்ண மறுநாள் என்னவோ 18 வயசு முடிஞ்சு 19 வயசு பிறந்திருக்கலாம். இப்படிதான் இளைஞர்கள் இருக்கான். அடுத்தால எதிர்நீச்சல் படத்தை எடுத்துக்கங்களேன். இப்படிதான் பார்த்துட்டு வந்து ஒரு ஆளு நல்ல ஃபுல் போதை படுத்து நடு ரோட்ல கிடக்காரு. எழுப்புனா எங்க அண்ணங்கார ஒருத்தன் எழுப்பி, ஐயா இங்கெல்லாம் படுக்க கூடாது, தள்ளி போய் படு. ஓ, நீ என்னையா என்ன பார்த்து சொல்ற? நான் எதிர்நீச்சல் படத்தை பார்த்தேன், என் தலைவர் எதிர்நீச்சல் போட சொல்லி இருக்கார், அதுதான் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறதுங்க ஐயா. இதாயா இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை. கெட்டு குட்டி செவரா ஓதியா. அடுத்தால நம்ம பாரதியார எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மண்ணில் பிறந்த பாரதியார் இப்ப சொல்லிதான் நிறைய பெரியவங்களுக்கு தெரியும். அவங்க புத்தகம் படிக்காதவங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு சொன்னாரு பாரதி. ஆனா இதை கொண்டு எங்க தாத்தாட்ட சொன்னா அச்சம்னா என்னன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அதுக்காக கொண்டு வந்தாங்க பாருங்க நமக்கு இந்திரான்னு ஒரு படத்தை. அச்சம் அச்சம் இல்லை, இங்க அடிமையன் நம் இல்லை, நம் காலம் இங்கு மாறி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே, காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தது நம்ம பெரியவங்க தானையா. பெரியவங்க இல்லைன்னா இன்னைக்கு சினிமா பெரிய ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்திருக்கவே முடியாது. இளைஞர்களுக்கு பயன்படாது, குழந்தைகளுக்கு பயன்படுத்தவே முடியாது. சினிமாவை பயன்படுத்தி குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனுபவிக்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பெரியவர்களால் மட்டும்தாயா முடியும். பெரியவங்கிறது யார் தெரியுமாயா? மரம். நல்ல வேர் விட்டு ஆழ மரமாக பழம் விட்டு காய்த்து கனிந்து அனைவருக்கும் பயன்படும் ஒரு மரம். குழந்தைங்க அப்படி இல்லையா? இன்னைக்கு வச்ச மரம் சின்ன தளிர், தண்ணி ஊத்துனா வரும், ஊத்தலைன்னா போயிடும். அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு குழந்தைங்க வாழ்க்கை. அதாயா சொல்றேன், பெரியவங்களால மட்டும்தான் முடியும். நம்ம அண்ணாச்சி சித்தப்பு சொன்னாரு, ராஜாராணி படம் நல்ல ஒரு இளைஞர்களுக்கான படமா. அந்த படத்துல கூட பெத்தவங்க சொன்னவங்களை கட்டினாத்தான் நல்லா இருப்பீங்கிறத அடிச்சு சொல்லுது இல்ல? ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? படத்துல உள்ள கான்செப்ட எடுத்துக்கங்க. பெரியவங்களால மட்டும்தான் நம்ம திரைப்படம் பெரிதும் வழிகாட்டி சென்றிருக்கு. இளைஞர்களுக்கும் கிடையாது, குழந்தைகளுக்கும் கிடையாது. அதாவது பெரியவர்களுக்கே அப்படின்னு ரொம்ப அழகான பேச்சு.
ஒரு வயசானவர் மூட்டை தூக்கிட்டு வர்றாரு. 10வது மூட்டை அது. நைட்டு 9 மணிக்கு தூக்கிட்டு வர்றாரு. லாரியில் லோடு மேனாக வேலை பார்க்குறவர். முதுகு வலி தாங்க முடியல, வேதனையோடு வர்றாரு. இந்த மூட்டையை தூக்கி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்ட்டு லாரியில் அந்த 10வது மூட்டையை இறக்கி வச்சுட்டு இப்படி தலையில் இருக்க தலப்பாவை எடுத்து அப்படி தொடச்சிட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. மகன் கால் மரத்துலேருந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு உக்காந்துருக்கான். மகனை ஆஸ்பத்திரி கொண்டு போனான். கண்டது கிடையாதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் யாரும் வரல. அந்த மகனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நடந்து போகிறார். மகன் அந்த மூட்டையை விட கனமாக இருக்கான். ஆனால் மூட்டை தூக்கும்போது முதுகு வலிச்சது, தலை வலிச்சது, கால் வலிச்சிச்சு. ஆனால் மகனை தூக்கிட்டு தோளில் போடுறப்ப அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு போகிறார். என்ன காரணம்னா, மூட்டை தூக்கும் பொழுது அது சம்பளத்துக்காக, கூலிக்காக அவர் தூக்கினார். ஆனால் மகனை தூக்கும்போது அதுதான் பாசத்துக்காக தூக்கிய அந்த சுமை அவருக்கு சுமையாகவே தெரியல. இதுதான் பெரியவங்க. இந்த பெரியவங்களுடைய அந்த சுமைகளை அவங்க தாங்கினதுனால தான் இன்றைக்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம். அந்த பெரியவங்களுக்கு தான் சினிமா அருமையாக வழிகாட்டியிருக்குன்னு பேசுனாங்க.